குறிப்பிட ஆரம்பிங்க தலைவா. சரி, ஓகே. விஷால் படத்தோட மகுடம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருந்துச்சு நேத்து. 3 லுக்ல வராரு. அதே மாதிரி சூரிக்கு மண்டாடி பர்த்டே விஷ் போஸ்டர் போட்டிருந்தாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீசர் வந்துருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த எனக்குன்னு யாரும் இல்லை சாங் வந்து வந்துச்சு. அது சர்ப்ரைஸு. அதே மாதிரி அனிருத் வாய்ஸ் ஓவர் நரேஷன் அவர் தான் பண்ணியிருந்தாரு. அதுவுமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டீசரு. ஸோ அதை பற்றி எல்லாம் பேசலாம். அதே மாதிரி ஸ்மைல் ப்ளீஸ் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டயசிரே அந்த பிரணவ் மோகன்லால் ஃபிலிம் ஹாரர் ஃபிலிம் அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோலி சோடாலேருந்து அந்த டைட்டில் டீசர் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்ற டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோலி சோடா சேம் யூனிவர்ஸா இல்லை சீக்குவல் மாதிரியான்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி விமல் யோகி பாபு நடிக்கிற கரம் மசாலாவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஜி ஃபஸ்ட்டு சிங்கிள் சுவி சுவி அந்த பாட்டோட லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமன் மியூசிக்கில். பாட்டு நல்லா இருந்துச்சு, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காயல் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் திரௌபதி 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருந்துச்சு. குமார சம்பவம் படத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தி விஷஸ் நெட் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட டீசல் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தீபாவளி ரிலீஸ் வருது படம்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் நாளைக்கு வந்து அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரோ கோட் ஜெயம் ரவி படம். அந்த ஜெயம் ரவி, எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகன் 3 பேருமே நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஒரு இது மாதிரி ஸ்பீக் ஆஃப் ஈஸி அப்படின்ற ஸ்பீக் ஈஸியோ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ப்ரோமோ மாதிரி. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ப்ரோமோ இல்லை, படத்தில் ஒரு சீன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிஷன் ஜீவந்த் அவர் நடிக்கிற அவரும் அனஸ்வரராஜன் 2 பேரும் சேர்ந்து ஒரு தமிழ் படம் நடிக்கிறாங்க. ஷூட் இன் ப்ராக்ரஸ்ஸு. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டூடு அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஊரு பிளட் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி மதராசிலேருந்து ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 9 சாங்ஸு. அதே மாதிரி இப்போ மதராசி ஈவெண்ட் வந்துட்டு பெங்களூரில் நடக்குது. சசிகுமாரோட எவிடன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்மைல் ப்ளீஸ் அதோட சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குமார சம்பவத்துலேருந்து இது தேவதை நேரமே அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஈவினிங் 5 PM லான்ச் பண்ணுவார். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். பிளாக்மெயில் செப்டம்பர் 12 மிராய் ட்ரெய்லர் மிராய் ட்ரெய்லர் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சு, தெலுங்கு ட்ரெய்லர் வந்துச்சா? வந்துருச்சு. ஓகே, வேற பிளாக்மெயில் ஜிவி ப்ரோ பிரகாஷ் அந்த பிளாக்மெயில் படம் வந்து செப்டம்பர் 19 19 12 12 ஜிவி பிரகாஷ் செப்டம்பர் 12. அதேதான். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சா செகண்டா போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அதை சொல்லிட்டீங்களா? இல்லை ப்ரோ. அப்புறம் அதே மாதிரி ஓஜியோட அது செகண்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படியா? அத பாடுனது எஸ்டிஆர். ஆமா, அந்த படத்துல இருந்து சுவி சுவின்ற பாட்டு வந்திருக்குன்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொன்னேன்னா சரி ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் சொன்ன மாதிரி இருக்கு. சரி, ஓகே சாரி ப்ரோ. சரி, ஓகே. நான் வந்து